ஹாய் ஆமி. ஸோ இன்னைக்கு வந்து ஜிமினோட 2 ஷார்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று எதனால போஸ்ட் பண்ணல அப்படின்ட்டுனா கொஞ்சம் பிஸிலாம் இல்லை, டிசி வாங்க வந்து போயிட்டேன். ஸோ அதே மாதிரி நிறையா பேர் வந்து கேட்டாங்க, என் ஆத்தர் கூட கேட்டாங்க விலாக் போட சொல்லி. நான் வந்து பிடிஎஸ் மேஜிக் வேர்ல்டு அப்படிங்கிறத முன்னாடி விலாக் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ அப்புறம் நினச்சேன் நம்ம வீட்டையே கட்டிகிட்ருக்கோம், 4 பட்டு பாத்திரத்தை தேய்க்கிறதே கட்டிகிட்ருக்கோம் அப்படின்ட்டுன்னு. வெளியில் எங்கேயாச்சும் போனதை காட்டினா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டுட்டேன். இப்படி தான் ஒன்று இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யலை, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ எல்லோரும் கேட்குறனால வந்து ஸோ நியூவாக விலாகுக்குன்ட்டு நான் ஒரு தனியாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் போகலான்னு நான் வந்து இருக்கேன். ஸோ அதுக்குமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணிவிட்டு லிங்க் வந்து போஸ்ட்டு வந்து போடுறேன், அப்புறம் அபவுட்லேயுமே வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஆத்தரோட விலாக் அப்படி இப்படின்னு தான் வந்து இருக்கும், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக வந்து நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஆத்தருக்கு வந்து நேற்றுலேருந்து சரியான ஸ்னீசிங்காக இருக்குது. ஆனால் வந்து கோல்டு இன்னும் பிடிக்கல, ஆன் த வே கம்மிங்காக என்னன்ட்டுன்னு வந்து சரியாக வந்து தெரியல. இப்போ கூட வந்து ஒரு 4 ஸ்னீசிங் போட்டுட்டு தான் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதான் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, இல்லாட்டி ஒன்றுமே புரியாது. லாஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கும் ஜிமினுக்குமே வந்து மேரேஜ் ஆகிட்டு வந்து இருந்திருக்கும். அதோடு தான் வந்து நான் ஸ்டாப் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ கெட்டி மேளம் நாதஸ்வரம்லாம் வச்சு வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு. உங்கள் மேரேஜ் லைஃப்பையுமே நீங்கள் ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டீங்க. 2 பேருக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. நீங்கள் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வந்து இருக்கீங்க. ஜிமின் வந்து ஒர்க்குக்கு வந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்து இப்போ தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கீங்க. ஜிமினோட ஃபேமிலியும் சரி, உங்களோட ஃபேமிலி யாரோடையுமே நீங்கள் வந்து இல்லை. ஸோ தனியாக தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிஃப்டாக வந்து பண்ணியிருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ்லாம். நீங்கள் வந்து ஸோ உங்களோட லைஃப் வந்து ஜாலியாக வந்து போகுது. சின்ன சின்ன ரொமான்டிக் ஸோ இந்த மாதிரி வந்து போகுது. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஜிமின் வந்து அவரோட ஆஃபீஸில் வந்து இருக்கார். அப்போல்லாம் அவருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து வருது. ஜாக் வந்து அலறி அடித்து வந்து ஓடி வர்றாரு. ஜிமின் என்னவோ ஏதோன்னு பதட்டமாக எழுந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போல்லாம் ஜாக் வந்து ஜிமின் உனக்கு ஒன்று தெரியுமா, என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி ஓடி வர காலங்காத்தால், எதுவும் வந்து பிரச்சனையா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ப்ராப்ளம் தான், இங்கே ஜென்னி வேலை பார்த்தால ஜென்னி, ஆமாம் அவள் தான் 1 மந்த்துக்கு முன்னாடி கோச்சிட்டு வந்து போயிட்டாளே, அவள் தான் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நானும் ஃப்ரீயாக வந்து விட்டுட்டேன், ஏன் என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் நார்மலாக கேஷுவலாக வந்து கேட்குறாரு. அவள் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டாலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சொல்லவும் ஜிமினுக்கு வந்து ஷாக் ஆகுது. ஏன் என்னாச்சு, ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின் வந்து ஜாக்டை வந்து கேட்குறாரு. என்ன ஜிமின் இப்படி தெரியாத மாதிரி கேட்குற, அதுவும் இல்லாமல் உனக்கு மேரேஜ் ஆன அன்ன டே தான் வந்து அவள் சூசைட் வந்து பண்ணியிருக்கா. ஸோ இப்போ தான் வந்து அவள் ரொம்ப ஒரு 3 டேஸாக வந்து அவள் டோரை வந்து திறக்கலன்ட்டு இப்போ தான் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ தான் போஸ்ட்மார்ட்டருக்கு கூட அனுப்பியிருக்காங்க. சூசைட் பண்ணிக்கிட்டா ஜிமின். மேபி வந்து நீ அவள் லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, உனக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவள் சூசைட் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு ஜாக் வந்து ஜிமின்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக வந்து இருக்குது. மேபி வந்து அவர் சொல்லி வந்து புரிய வச்சுருக்கலாமோ, நம்மளால் வந்து அவள் சூசைட் பண்ணி செத்துட்டாளேன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவளுக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ வந்து ஆர்பனில் தான் வளர்ந்து வந்து படித்து வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருப்பா. அதனால தான் வந்து ஜிமினுமே வேலைக்கு வந்து சேர்த்துருந்துருப்பார். பட் வந்து அவள் வந்து அவளோட ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப டெவலப் பண்ணிகிட்டே போயிருக்கா. அதுவும் இல்லாமல் ஜிமினுக்கு வந்து வந்து ஜென்னி மேலே இன்ட்ரெஸ்டே சுத்தமாக வந்து கிடையாது. நம்மளோட எம்ப்ளாய் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பழவி இருப்பார். பட் வந்து அவள் தான் வந்து ஃபீலிங்ஸை வந்து டெவலப் பண்ணியிருப்பா. அதனால அவருமே சொல்லி புரிய வச்சுக்க ட்ரை பண்ணுவார். பட் அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, ஃப்ரீயாக வந்து விட்டுருப்பார். சரி போ சரியாயிடுவா அப்படின்ட்டுன்னு பார்த்தா வந்து அவள் சூசைட் வந்து பண்ணிக்கிட்டா. சரின்னு சொல்லிட்டு ஸோ ஜாக் வந்து சொல்கிறாரு, நம்ம போயிட்டு அவளோட இறுதி சடங்குக்கு வந்து போயிட்டு வருவோம், அதுக்காச்சும் போயிட்டு வரோம் ஜிமின் அப்படின்ட்டுன்னு. ஜிமின்மே ஓகே வந்து சொல்லிவிட்டு ஸோ எல்லாருமே வந்து கிளம்பி வந்து ஆஃபீஸில் முக்காசி வந்து பேர் போகிறீங்க. எல்லாருக்குமே வந்து ஜிமின் மேலே தான் வந்து லைட்டாக கோவம் இருக்குது. ஏன்னா வந்து பாதி பேருக்கு வந்து தெரியும் ஜென்னி வந்து ஜிமின் மேலே வந்து லவ் பண்ணுறா, ஜிமின் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டுன்னு. பட் நம்ம ஜிமினை வந்து ஒன்றுமே வந்து சொல்ல முடியாது.
சில பேர் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட பர்சனல் அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை. நம்ம வந்து ஜிமினையுமே குத்தம் சொல்ல முடியாது. அவரோட லைஃப் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இவ வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதானே, இவ எதுக்கு தேவையில்லாமல் இவ உசுரை வந்து விட்டா அப்படிங்கிற மாதிரியும் வந்து சில பேர் ஜிமினுக்கு சப்போர்ட்டாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போதுமே இப்படி தானடா, ரெண்டு பக்கமும் வந்து ஒருத்தவங்க ராங்காக பேசுவாங்க, ஒருத்தவங்க அவங்களோட ரைட்ஸ் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. இவ்வளோ வந்து ஒரு இதில் போட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அந்த மாதிரி வந்து டைம் சொல்லி வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு 2-3 டேஸ் வந்து ஆயிடுச்சு அவள் இறந்து. இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்மெல் இதெல்லாம் வரும்லடா, ஸோ அதனால வந்து ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே போயிட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜிமினுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நம்மளால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கில்ட்டியாக குனிஞ்சிட்டு நின்றுட்டு அப்புறம் வந்து ஜென்னியோட ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஃபேஸை வந்து பார்க்குறாரு. அப்போயில வந்து அவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்ட்டு வந்து தெரியல. ஸோ அப்போயில அந்த ஜென்னி ஃபேஸ் வந்து லைட்டாக வந்து அந்த கண் இதெல்லாம் வந்து அசைகிற மாதிரி அவருக்கு வந்து தெரியுது. அவர் ஷாக்கை நல்லா வந்து கூர்மையாக வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போயில வந்து டக்குன்னு அவள் வந்து கண்ணை வந்து முழிக்கிறா. ஸோ ஜிமினுக்கு வந்து தூக்கி வாரி வந்து போட்டுருச்சு. என்னதான் இருந்தாலும் வந்து அவள் செத்துட்டா. பட் வந்து ஃபேஸ் மட்டும் கண்ணு மட்டும் வந்து திறந்தா எப்படி இருக்கும். ஸோ கண்ணை மட்டும் திறந்துட்டு ஜிமினா அப்படின்ட்டு வந்து சொல்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவருக்கு பயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவள் செத்துட்டால. ஸோ அவர் வந்து கண்ணால் கசக்கி வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போயில வந்து ஜென்னி வந்து பேசுகிற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது. உயிரோடு இருந்து தான் உன்னோட வாழ முடியல, ஸோ செத்தாச்சும் வந்து உன் கூட வாழ்ந்துருவேன், அதுக்காக தான் ஜிமினா நானே செத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரியை வந்து மூச்சு வந்து விட முடியல. இதை வந்து ஜாக் வந்து நோட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி கொடுக்குறாரு. ஜாக் வந்து சொல்கிறாரு, ஜிமின் ரொம்ப வந்து பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு வந்து அவ்வளோதான் வந்து வாய்ஸு விடுங்க, இதுக்கு நீங்கள் பேனிக் ஆகிட்டு உங்களோட ஹெல்த்தை வந்து கெடுத்துக்காதீங்க, இப்போ தான் மேரேஜும் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்து ஜாக் வந்து சொல்கிறாரு. அப்படி ஜிமின் வந்து கொஞ்சம் வந்து க்ளம் ஆகிட்டு வந்து சொல்கிறாரு, அவள் வந்து என் கூட வாழை தான் வந்து சூசைட் வந்து பண்ணிக்கிட்டாலாம், அவளே வந்து சொல்கிறா அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து ஜாக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஜாக் சொல்கிறாரு, என்ன ஜிமின் நீங்களாக வந்து பேசிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இமேஜினேஷன் தான் ஆயிருக்கும், அதையெல்லாம் நினச்சி வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க, எப்படி ஜிமின் இறந்தவங்க வந்து வர முடியும், நீங்கள் வந்து இன்னும் அந்த காலத்தில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் வந்து இது இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்க்கவும் வந்து கொஞ்சம் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதனால வந்து நீங்களாம் இமேஜினேஷன் பண்ணியிருப்பீங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருங்க அப்படின்ட்டு வந்து ஜாக் வந்து ஜிமினுக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ ஜிமின்மே சரி நம்மளோட மைண்டு தான் வந்து இமேஜினேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ஆயிடுறாரு. அங்கே எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டு வந்து ஸோ நேராக வந்து ஜிமின் வீட்டுக்கே வந்துடுறாரு. இங்கே ஜிமின் கார் சவுண்ட் வந்து கேட்கும், குடுகுடுன்னு ஓடிட்டு வந்து ஸோ பால்கனியில் நின்று வந்து பார்க்குறீங்க, ஜிமின் இறங்கி உள்ளே தான் வந்துட்டுருக்காரு. டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக டோர்கிட்ட போய் நிற்கிறீங்க. கரெக்டாக காலிங் பெல் வந்து அடிக்குது. அவர் வந்து சொல்லியிருப்பார், காலிங் பெல் அடித்து நான் அப்படின்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நீ திறக்கணும், நீ எப்போதுமே வந்து அது ஒரு குட்டியாக ஒரு ஓட்ட மாதிரி வச்சுருப்பாங்களடா, ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு தான் நீ திறக்கணும், ஸோ நீயா வந்து கதவை திறக்காத அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பார். நீங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு கதவை திறக்கிறீங்க. ஜிமின் தான் ரொம்ப டயர்டாக வந்து நிற்கிறாரு. ஸோ திறந்த சீருக்கு அவரை வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. டயர்டாக இருக்கீங்களா? ஆமாண்டி டயர்டாக தான் இருக்கேன். அச்சோ ரொம்ப டயர்டாக இருக்கீங்களோ, சரி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. ஸோ நான் என் மொச்சிக்கு ஏதாவது சமைச்சு எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கிறேன்.
அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ அவருமே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து குளிக்க வந்து போயிட்டாரு. ஸோ நீங்கள் அவருக்காக வந்து பிடிச்சதை வந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ தொக்க புக்கின்னு வச்சுக்குவோமா, அதை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ செஞ்சிட்ருக்கையிலே வந்து பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்குள்ளேயே வந்து குளிச்சிட்டிங்களா, ஒழுங்காக குளிச்சிங்களா இல்லையா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. சைலண்ட்டாகவே நிற்கிறாரு. உங்களை தான் கேட்குறேன் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யாரையுமே காணோம். உங்களுக்கு ஜெர்க் ஆகிடுச்சு. பட் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆள் நிற்கையில் ஒரு ஃபீல் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஜெர்க் ஆகிட்டு ஸோ கிச்சனை விட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமீன் வந்து எங்கேயுமே வந்து காணோம். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறீங்க. ரெஸ்ட் ரூமில் வந்து சவுண்ட் வந்து கேட்குது. பார்த்தா ஜிமின் வந்து உள்ளே தான் இருக்கார். அவர் வந்து குளிச்சுட்டு டவலில் வந்து அவர் ஒரு டவல் வந்து ஸோ ஹிப்பில் வந்து வெஸ்ட்டில் வந்து கட்டியிருக்காரு. இன்னொன்று வந்து அவரோட ஹெட்டை வந்து தொடச்சிட்டே வெளியில் வராரு. பார்த்தா நீங்கள் பேய் மாதிரி நிற்கிறீங்க. அவர் தூக்கி வாரி போட்டுருச்சு. அடி என் பொண்டாட்டி குட்டி சாத்தானே, எதுக்குடி இப்படி நிற்கிற பேய் மாதிரி அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. அது வந்து ஜிமின், நீங்கள் எப்போ குளிக்க போனீங்க? ஆமாம், நீ சொல்லும்போதே நான் குளிக்க போயிட்டேனே, இப்போ தான் வெளில வரேன். ஏன்? இல்லை, நான் கிச்சனில் நின்னேன், யாரோ என் பின்னாடி நின்ன மாதிரி இருந்துச்சு. நீங்களும் நினச்சி திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். இப்போ வந்து பார்த்தா நீங்கள் பாத்ரூம்லேருந்து வெளியில் வரீங்க. ஐயோ, என்னங்க இது அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அடச்சி, சும்மா வந்து உனக்கு தோணியிருக்கும், ஸ்க்ரீன் ஏதாச்சும் வந்து காற்றுல வந்து ஆடி இருக்கும், அதை நினச்சி நீ வந்து நான் நினச்சிருந்துருப்ப. மார்னிங்லேருந்து எப்போவும் தனியாகவே இருக்கல, ஸோ அதனால் உனக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் எப்போதும் தனியாக தான் இருக்கேன், ஒரு 3 or 4 days நான் தனியாக தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலுமே வந்ததில்லை, இன்றைக்கி தான் அப்படி இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஜிமீன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அடச்சி, இப்படிலாம் பயந்துட்டுருக்க, வா எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிட்டு உங்களை வந்து எதுவுமே சொல்ல விடாமல் கூட்டிகிட்டு வந்து போயிடுறாரு. ஸோ நீங்களுமே அவருக்கு வந்து சாப்பாடை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்களுமே உட்காந்து சாப்பிட்றீங்க. 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டே சாப்பிட்றீங்க, மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு. இப்படியே வந்து அன்றைக்கி நாள் வந்து போகுது. ஸோ நைட்டு வந்து ஆகிடுது. 2 பேருமே ட்ராமா பார்த்துட்டு அப்படியே வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக வந்து தூக்கம் வந்து கண்ணை வந்து சொக்குது. இது ஜிமின் வந்து நோட் பண்ணிவிட்டு ஸோ ட்ராமா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. ஸோ நீங்களுமே படுத்து பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கிட்டுருக்கீங்க. அவருமே எல்லா டோரையும் வந்து சாத்திட்டு வந்து ஏசி வந்து போட்டுட்டு ரூம் டோரையும் வந்து சாத்திட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி வந்து போய் ஜென்னியை பார்த்தது, அவள் வந்து சொன்ன மாதிரி ஃபீல் ஆனது, அப்புறம் நீங்கள் கிச்சன் விஷயம் வந்து சொன்னது மைண்ட்குள்ளே ஓடிட்டே வந்து இருக்குது. அதை நினச்சபடியே வந்து அப்படியே வந்து தூங்கிடுறாரு. ஸோ நல்லா வந்து தூங்கிட்டுருக்காரு. அப்போ வந்து ஒரு மிட் நைட் போல் ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. ஜிமினா, நான் உன்னை தேடி எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், நீ என்ன இப்படி வந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு வந்து யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து அவருக்கு வந்து கேட்குது. ஸோ அவர் லைட்டாக வந்து கண்ணை வந்து ரப் பண்ணி வந்து பார்க்குறாரு. பக்கத்தில் நீங்கள் வந்து காணோம். ஸோ உங்களை சுற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே காணோம். விண்டோ கிட்ட வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் இருக்குல்ல பார்த்துட்டாடா, ஸோ அந்த பேனரில் அந்த மாதிரி வந்து திரும்பினபடி வந்து விண்டோவை பார்த்துட்டு வந்து நின்றுட்டு பேசிகிட்ருக்கீங்க தன்னால். ஸோ அவர் வந்து ஒய்யன், அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஒய்யன் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாரு. ஆனால் நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஜிமினா, உன்னை எவ்வளோ தூரத்துலேருந்து தேடி வந்தேன், நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு விண்டோ சைடு பார்த்து வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அவர் ஒய்யன்னு வந்து நல்லா வந்து கத்துறாரு. ஸோ நீங்கள் வந்து திரும்பி வந்து பார்க்குறீங்க. பட் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து தெரியல, ஃபுல்லாக வந்து உங்கள் ஃபேஸ் மட்டும் டார்க்காக வந்து தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அவரை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. என்ன ஜிமினா, ஒய்யன்னு கூப்பிட்டுட்ருக்க, நான் ஜென்னி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அந்த ஃபேஸ் வந்து பார்த்துருப்பாரு பார்த்தீங்களா, அந்த மார்ச்சூரி அந்த இடத்துல. ஸோ அந்த ஃபேஸை வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காட்டும். ஒரு பயந்து வந்து எந்திரிச்சிடுறாரு. ஸோ பார்த்தா வந்து இட்ஸ் அ ட்ரீம். ஸோ பயந்து வந்து எந்திரிச்சிடுறாரு. நீங்களுமே எந்திரிச்சு லைட்டை வந்து போட்டு, என்னாச்சு ஜிமின், என்னாச்சு, ஏன் எதுவும் பேட் ஏதாச்சும் கனவு எதுவும் கண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அவருக்கு வந்து ஸோ மூச்சு வந்து
விட முடியல. நீங்கள் டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. என்னாச்சு, எதுவும் வந்து கெட்ட கனவு கண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு. உங்களே சைலண்ட்டாக 2 செகண்ட்ஸ் வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஏன் நான் பேயா மாறின மாதிரி கனவு கண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ அவர் வந்து நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெட்டை வந்து ஷேக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அவரை வந்து ரிலாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு, சரி படுக்கிறீங்களா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவருமே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து தெரியுது, சரி ஏதோ பேடாக ட்ரீம் பண்ணியிருக்காரு, அதனால தான் இப்படி பயந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து மெதுவாக வந்து படுக்க வச்சு தட்டி கொடுத்து ஹக் பண்ணிகிட்டே வந்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பட் ஜிமின் வந்து உங்களை எந்திரிக்க வந்து விடலை. ஸோ கையை வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து எனக்கு வேலை இருக்குது, ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அப்போ தான் வந்து உங்களை சாப்பிட வைக்க முடியும், இல்லாட்டி நீங்களுமே அவசரத்தில் வந்து சாப்பிடாமல் போயிடுவீங்க, கையை விடுங்க ஜிமின் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் ஹாஃப் ஐ மட்டும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறாரு, போகாத, இன்னும் என் கூட கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ இல்லை, போகாதையா அப்போது பக்கத்தில் வர நேரம்லாம் போன்ட்டுன்னு துரத்துனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுறாரு. ஸோ டக்குனே பயந்து வந்து எந்திரிச்சு உங்களை விட்டு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி போயிடுறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. என்னாச்சு ஜிமின், என்னாச்சு, நேற்று நைட்லேருந்து சரியில்லை, பயந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர் வந்து ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு ஒர்க்க பாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஃபேஸ் ஒரு மாதிரியை வச்சு திருப்பிட்டு வந்து சொல்கிறாரு. அது வந்து உங்களுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகிடுச்சு. என்னன்ட்டுன்னு வந்து தெரியல, நம்மக்கிட்ட சொல்லவும் மாட்டாரு, ஒரு மாதிரியே நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து எந்திரிச்சு வந்து போயிடுறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. மைண்ட் வந்து ஓவர் வந்து ப்ரெஷர் ஆகுது. ஸோ இதை வந்து நினச்சி, ஏன்னா வந்து அவர் நேற்று வந்து போயிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு. அவருக்கு வந்து உங்களை பார்த்தா இப்போ வந்து கொஞ்சம் வந்து பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் ஜென்னியோட அந்த ஆவி வந்து உங்கள் உடம்புல வந்து பூருதோ, ஸோ இருக்கோ, இல்லை அவள் தான் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு அவருக்கு பல மைண்டில் வந்து ஓடுது. அவர் இப்படியே திங்க் பண்ணிகிட்டே ஸோ டைம் வந்து பார்க்குறாரு, லேட்டாக ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து உட்காந்துருக்காரு. நீங்களுமே ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி தான் வந்து வச்சுருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்து வைக்கிறீங்க. வந்து உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்கவே இல்லை. சர்வ் பண்ணுறீங்க. அவர் பாட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஸோ எந்திரிச்சு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கூட பார்க்காம அவரோட பேகை வந்து எடுத்துகிட்டு மொபைல்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடுறாரு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதுவுமே வந்து பண்ணலை, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வந்து சோஃபாவில் போய் சாப்பிடாம சேடாக வந்து உட்காந்துறீங்க. எப்போதுமே போவையில் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு தான் வந்து போவார். போயிட்டு வரேன்லாம் சொல்லிட்டு போவார். இந்த வாட்டி ஒன்றுமே சொல்லாமல் ஃபேஸை கூட வந்து பார்க்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து டேஸ் போகுது. 10 days வந்து ஆயிடுது. ஜிமின் வந்து முன்ன மாதிரி வந்து பேசுகிறதில்ல, அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாரு. ஸோ நீங்களுமே சரி அவருக்கு ஏதோ ஒரு பர்சனல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அதை வந்து விட்டுறீங்க. அவர் வந்து உங்களை பார்த்து அடிக்கடி இந்த மாதிரி பயப்படுறதும், இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, அவருக்கு எங்கே நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதையும் நினச்சி கொஞ்சம் டிப்ரெஷன் வந்து போயிட்டீங்க. ஒழுங்காக சாப்பிடாம இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ 1 fine day உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் டயத்தில் ரொம்ப வந்து வயிறு வந்து வலிக்கும். ஸோ நீங்கள் ரெஸ்ட் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு வந்து கால் பண்ணுறீங்க, பட் வந்து அவர் அட்டன் வந்து பண்ணல. அதனால் வந்து வாய்ஸ் வந்து போட்டு விட்டுட்டீங்க. இந்த மாதிரி என்னாலுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடுச்சு, ஸோ என்னால் வந்து சமைக்க வந்து முடியாது, நீங்கள் வெளியிலேருந்து வரையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மெசேஜ் போடவுமே அவர் வந்து பார்த்துட்டாரு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ ஃபோன் பண்ணி எடுக்கலை, பட் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க, மெசேஜ்லாம் பார்க்குறீங்க, பட் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி என்னென்னு கூட கேட்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அவர் வந்து இன்னொரு வாய்ஸ் வந்து போடுறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு மீட்டிங், சரி நான் வரையில் வந்து டின்னர் வாங்கிட்டு வந்துடுறேன், பேக் வச்சுக்கோ, அப்புறம் வந்து சாக்லேட்ஸ் எது இருந்தால் சாப்பிடு, ரெஸ்ட் எடு, எந்த வேலையும் பார்க்காது அப்படின்ட்டு கேரிங்காக வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த மெசேஜுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு லைக்கை வந்து போட்டு விட்டுறீங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து தூங்குறீங்க. அப்போயில வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்து வருது.
அது வந்து நீங்கள் இருக்க அதே வீடு தான், நீங்கள் படுத்திருக்க அதே ரூமு. அப்போயில வந்து ஜிமீன் வந்து அந்த ரூமோட வாசலில் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டே நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க தூக்கத்துலேயுமே. அப்போயில வந்து எந்திரிச்சு ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து போகிறீங்க. ஓடி வந்து கிட்டக்க போகையில் பின்னாடியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து தெரிகிறா. ஸோ அந்த அப்பீரியன்ஸ் ஆகுது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக வந்து ஃபேஸஸ்லாம் டேமேஜ் ஆகி அப்படியே ஒரு கோஸ்ட், அந்த பேய் மாதிரியே இருக்கா. அது வந்து ஜென்னி தான். அது வந்து உங்களுக்கு ஜென்னின்ட்டு வந்து தெரியல, ஏன்னா நீங்கள் வந்து அவளை பார்த்தது வந்து ஒன்ஸ் தான். ஸோ அப்பையில் வேறு மூஞ்சி, இப்போ வந்து பேய வேறு மூஞ்சியில் உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அவள் வந்து உங்களை பார்த்துட்டு ஒரு ஈவில் ஸ்மைல் வந்து பண்ணுறா, சிரிக்கிறா. ஸோ ரொம்ப வந்து சவுண்டாக வந்து லாஃப் பண்ணுறா. அப்புறம் ஜிமினுமே உங்களை பார்த்து ஈவில் ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரையுமே வந்து பார்த்து வந்து பயந்துட்டீங்க. அப்படியே வந்து யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து சவுண்ட் கேட்குது. அவருமே வந்து கீ வந்து வச்சுருக்காரு. நீங்கள் பயந்து வந்து எந்திரிச்சு வந்து உட்காடுறீங்க. ஜிமின் வந்து ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து பயப்படுறீங்க. ஸோ ரொம்ப வந்து பயப்படுறீங்க. அவர் உங்களுக்கு என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டக்க வந்து என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமாக உட்காந்துருக்க அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் அவரே வந்து பார்த்து வந்து பயப்படுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் வந்து ஒரு ட்ரீம் வந்து பேட் ட்ரீம் வந்து கண்டேன். உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு ஈவிலாக ஸ்மைல் பண்ணி லாஃப் பண்ணுறா. நீங்களுமே அதே மாதிரி வந்து சிரிக்கிறீங்க. எனக்கு வந்து பயமாக இருக்குது, இந்த வீடு வந்து என் வீட்டில் வந்து என்னமோ இருக்குது ஜிமீன், வாங்க நம்ம வந்து வேறு வீடு வந்து பார்த்துட்டு போயிடலாம் ப்ளீஸ், என்னால் வந்து இருக்க முடியல. அதே மாதிரி நம்ம ஒரு பாஸ்ட் 10 டேஸாக வந்து ஒழுங்காக வந்து பேசிக்கிறதும் இல்லை, நம்மளுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸும் வந்து மெயின்டைன் ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து நான் கிச்சனுக்கு எனக்கு பின்னாடி வந்து யாரோ நின்ன மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதுலேருந்துமே நம்ம 2 பேருக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிடுச்சு. என்னமோ வந்து இந்த வீட்டில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போயிடலாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போலாம் அவர் சொல்கிறாரு, பேனிக் ஆகாத ஓயன், ஸோ கொஞ்சம் க்ளம் ஆகு, நான் வந்து நடந்தது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ரு கொடுத்துட்டு நீங்கள் க்ளம் ஆனதுக்கப்புறம் நடந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை ஷாக்காக பார்க்குறீங்க. இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. அந்த ஜென்னி பொண்ணோட ஆவி தான் வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம 2 பேரையும் இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் அந்த அளவுக்கு வந்து வந்துடுச்சு. அதுக்கு வந்து இது வந்து சந்தோஷமாக தான் இருக்கும், நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஆளை பார்த்து நம்மளே வந்து பயந்துக்கிட்டு இப்படி இருக்கிறது வந்து அதுக்கு வந்து சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்கும். நம்ம எப்போதுமே வந்து பிரியக்கூடாது ஜிமீன். இதுக்கு வந்து நம்ம ஒரு வழி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு வந்து ஒரு ஆளை வந்து தெரியும். நான் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பேய் வந்து பிடிச்சிருந்துச்சி. அவங்க வீட்லேயுமே இருந்துச்சு. அவங்க தான் வந்து அந்த பேயை வந்து பிடிச்சி சரி பண்ணாங்க. பேசாமல் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வேணால் கால் பண்ணி வந்து கேட்கட்டா. ஆனால் வந்து அவங்க 2 பேருமே வந்து சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்பர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பா. இதை வந்து நம்ம இப்படியே விட்டுட்டு போனால் வந்து ஜிம்மி நம்ம லைஃப் வந்தே போயிடும். ஆனால் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, அவளாக தானே சூசைட் பண்ணிக்கிட்டா. ஸோ நீங்கள் அதையெல்லாம் நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் நார்மலாக வந்து இருங்க, நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு வழியை வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜிமின், என்ன வழியை பார்க்க போகிற அப்படின்ட்டு ஒரு மாதிரியா வந்து கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் தலை வந்து குனிஞ்சிட்டே வந்து பேசுகிறாரு. ஜிமின், அதான் அந்த ஜென்னி அந்த பேயை ஓட்டுறதுக்கு. ஓ, என்னை ஓட்டுறதுக்கு என்கிட்டே வந்து சொல்கிறியா அப்படின்ட்டு ஜிமின் வந்து உங்களை பார்க்குறாரு. அவர் ஃபேஸ் அவ்வளோ மோசமாக வந்து இருக்குது. அந்த ஜென்னி பேய் இப்போ வந்து ஜிமின் உடம்புல வந்து இருக்குது. ஸோ அப்போயில வந்து ஜிமின் வந்து உங்களோட நெக்கை வந்து பிடிக்கிறாரு. ஸோ நெக்கை போட்டு நெரிக்கிறாரு. நீங்கள் வந்து மூச்சு விட வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ உங்களால் பேசவே முடியல. நீ இருக்கனால தாண்டி அவன் என்னையே வேணான்னு சொன்னான், இல்லாட்டி நான் வந்து எப்படியாச்சும் அவனை பேசி வந்து என்னை லவ் பண்ண வந்து வச்சுருப்பேன். நீ தான் வந்து இடையில வந்துட்ட, உன்னைய வந்து சாவடிச்சிட்டா சரியாக வந்துடும். நான் கூட எவ்வளோ ட்ரை பண்ணேன் உன் பாடியில் வந்து ஏறிட்டு அவன் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டுன்னு, ஆனால் அதான் முடிய மாட்டேது. என்ன ராசிக்காரியோ நீ தெரில. பரவாயில்ல, நான் ஜிமினோட மூக்குள்ளேயே வந்து கடைசி வரை இருந்துட்டு அவனோடய வந்து அவனை மாதிரியே வாழ்ந்துட்டு
போயிடுறேன், நீ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கை பிடிச்சி நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து கத்துறீங்க. ரொம்ப கத்த முடியாமல் டக்குன்னு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லவுடாக வந்து உங்களால் கத்த முடியாமல் வந்து கத்திடுறீங்க. அவர் வந்து உங்கள் நெக்கில் இருக்க கையை வந்து எடுத்துகிட்டு நார்மலாக வந்து ஆயிடுறாரு. ஸோ உங்களை வந்து பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து தொண்டை வந்து ரொம்ப வந்து வலிக்குது. ஸோ நெக்கெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. மூச்சு கூட வந்து விட முடியல. ஸோ மூச்சு வந்து அடைக்கிது. அப்போ தான் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ டக்குனுமே வாட்டர் பாட்டிலை வந்து எடுத்து கொடுத்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் பேக்கில் வந்து ரப் பண்ணுறாரு. சாரி என்னால் வந்து நான் என்ன இருந்தேன் அப்படிங்கிறது வந்து தெரியல, என்னையே வந்து என்னால் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியல, அவள் தான் வந்து என் உடம்புல இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லிகிட்டே வந்து உங்களை வந்து அவர் மேலே வந்து ஹக் பண்ணி சாய்ச்ச மாதிரி வச்சு உங்கள் பேக்கில் வந்து ரப் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நார்மல் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு மேலே ஜிம்மி நம்ம இங்கே இருந்தால் வந்து சரிப்பட்டு வராது, ஸோ வா நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிடலாம், ஒன்று நீ இருக்க இல்லாட்டி நான் இருக்க வீட்டில், நம்ம 2 பேரும் வெளியில் வந்து போனதில்லை, நீ வெளியில் போகும்போது அவள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா, நீ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உன் மேலே வந்து பூந்துக்கிறா, ஸோ அவளால் வெளியில் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், நம்ம வந்து கிளம்பி வெளியில் எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுமே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து மெதுவாக வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியில் வரையும் வந்து போகிறாரு. ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்க, பட் ஜிமினால் வந்து வெளியில் வரவே முடியல. ஏன்னா வந்து ஏதோ அவளை வந்து தடுக்குது. ஸோ ஜென்னியால் வெளியில் வர முடியல. ஏன்னா வந்து இப்போ ஜிமினை வந்து வெளியில் விட்டுட்டா அப்படின்ட்டுனா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வராமல் போயிடுவீங்க. அப்போது அவளால் வெளியிலேயும் வர முடியாது, அந்த வீட்டிலே வந்து அடைஞ்சு போயிடுவா. ஸோ அதனால் வந்து ஜிமினை வந்து வெளியில் விட மாட்றா. ஸோ நீங்கள் எப்படியோ ட்ரை பண்ணி வந்து ஜிமினை பிடிச்சி வந்து இழுக்கிறீங்க, பட் ஜிமினால் வெளியிலேயே வர முடியல. ஸோ ஜிமின்னு சொல்கிறாரு, நீ போயிட்டு நீ வந்து கூட்டிகிட்டு வா, ஸோ அந்த மந்திரம் போட்டு ஓட்டுவாங்கள்ல பேயை, நம்ம வந்து உங்களை கிறிஸ்டினா வச்சுப்போம், ஏன்னா இங்கிலீஷ் படத்தில் கிறிஸ்டின் தான் வந்து ஓட்டுவாங்க, ஃபாதர் மாதிரி வச்சுப்போம், இந்த மாதிரி நீ போயிட்டு வந்து கூட்டிகிட்டு வா, இவன் வந்து என்னை எப்படி வெளியில் விட மாட்டா அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு ட்ரைவ் பண்ண வந்து தெரியும். ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, உங்கள் அம்மாட்டையும் ஜிமினோட அம்மா அப்பாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, அந்த ஃபாதர்கிட்டையுமே கேட்டுறீங்க, அவருமே வரேன்ட்டுன்னு வந்து சொல்லியிருப்பார். எல்லாரையும் கூட்டிகிட்டு உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு வாசலில் வந்து நிற்கிறீங்க. அப்போலாம் அந்த ஃபாதர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து டோரை ஓப்பன் பண்ணுமா அப்படின்ட்டுன்னு. உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து பயமாக வந்து இருக்குது. லூசியாவுமே வந்திருக்கா. அப்புறம் உங்களோட இன்னொரு கிளாஸ்மேட்டும் அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னான்ல, ஸோ அந்த பொண்ணுமே வந்திருக்கா. நீங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா வீடே வந்து டார்க்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது வந்து ஈவினிங் டைம், ஸோ நைட் டைம் தான், 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. வீட்டிலலாம் எந்த லைட்டுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக வந்து இருக்குது. அப்போ ஜாக்குமே வந்திருக்காரு. ஜாக் சொல்கிறாரு, நான் போகிறேன் ஃபஸ்ட்டு உள்ளேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லைட்லாம் ஆன் பண்ணுறாரு. பார்த்தா எதுவுமே வந்து ஆன் ஆக மாட்டேது. எல்லாருமே கும்பலாக வந்து உள்ளே போகிறீங்க. எங்கே போனாலும் கும்பலாக தான் குமார் போகணும், ஏன்னா ஒத்தாலாக போனால் பிடிச்சிக்கிறோம் பேய். ஸோ எல்லோரும் கும்பலாக வந்து உள்ளே போகிறீங்க. ஜிமின்ட்டுன்னு கத்துறீங்க, பார்த்தா சவுண்டே வந்து வரல. உங்கள் ரூம்லேருந்து மட்டும் சவுண்ட் வந்து வருது, பேசிகிட்டு இருக்க மாதிரி. நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. ஃபாதர் வந்து உங்கள் ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு மூலையில் வந்து ஜிமின் வந்து உட்காந்து தன்னால் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் வந்து ஜென்னி வாய்ஸுமே கேட்குற மாதிரி, 2 பேருமே பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து கேட்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. ஃபாதர் வந்து உள்ளே போயிட்டு மந்திரம், இந்த ஒன்று பைபிள் தானடா, ஸோ அதில் உள்ளதை வந்து சொல்லிகிட்டே வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டே வந்து சொல்லிகிட்டே வந்து தொளிக்கிறாரு. அப்போல வந்து ஜிமினுக்கு வந்து உடம்புல வந்து எரியிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அவர் டக்குன்னு திரும்பி வந்து உட்காந்துட்டு சரி மாதிரி வந்து சிரிக்கிறாரு. அப்போல ஜென்னி வந்து வர்றா. ஸோ அவள் சொல்கிறா, உங்களால் யாராலையுமே வந்து என்னை வந்து ஜிம்மிலேருந்து வெளியிலே வந்து எடுக்கவே முடியாது, அவள் உடம்புல போகலான்னு பார்த்தேன், பட் வந்து போக முடியல, பரவாயில்ல, நான் ஜிம்மினோடையே வந்து உடம்பாக இருந்துட்டு நான் அவனோடய இருந்துட்டு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது ஜிம்மினை வந்து இந்த நிலமையில பார்க்குறதுக்கு.
கடைசியில் என்னென்னமோ மந்திரம்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜென்னிக்குமே வந்து ரொம்ப வந்து இருக்க வந்து முடியல. ஜிமினுக்கு பாடி ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது, ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்ப லவுடாக வந்து கத்துறாரு. இன்னொரு ஃபாதருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு பாட்டிலில் வந்து வச்சுருக்காரு. பாட்டிலில் வந்து அந்த பேயை வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஒரு டப்பா மாதிரி வந்து இருக்குது. அந்த டப்பாவில் வந்து மந்திரம்லாம் வந்து சொல்கிறாங்க. ஜென்னி வந்து வெளியில் வர்றா. ஏன்னா வந்து அவள் ரீசெண்டாக தானே செத்து போயிருக்கா. ஸோ அதனால் அவளுக்கு அவ்வளோ சக்திலாம் வந்து கிடையாது. அவளுமே வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிடுறா. வெளியில் வரவுமே வந்து ஜிமின் மயக்க போட்டு வந்து விழுந்துடுறாரு. ஸோ மந்திரம் சொல்லி அந்த தண்ணிலாம் வந்து தெளித்து அந்த பெட்டியில் போட்டு ஜென்னியை வந்து ஜிமின்னு சொல்ல வர பாருங்க, ஜென்னியை போட்டு வந்து அடைச்சிடுறாங்க. ஸோ அடைச்சி வந்து கட்டிடுறாங்க. ஜிமின் நார்மலாக வந்து மயக்க போட்டு வந்து விழுந்துட்டார். ஸோ அவர் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பிடிச்சி பெட்டில் வந்து படுக்க வச்சிடுறீங்க. அப்போலாம் வந்து அந்த ஃபாதர் சொல்கிறாங்க 3 நாளைக்கு அவர் ஒரு மாதிரியாக தான் இருப்பார், அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுவார். நீங்களுமே வந்து அதை பற்றி வந்து இமேஜினேஷனும் நினச்சோ வந்து பார்க்காதீங்க. வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு தண்ணி தரேன், அதை வந்து தொளிச்சிக்கோங்க. இது வந்து நாங்கள் வந்து சர்ச்சில் போயிட்டு வச்சுருவோம், உங்களுக்கு வந்து இனிமேல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இந்த பேயினால் வராது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வந்து அந்த பாக்ஸையுமே எடுத்துகிட்டு 2 ஃபாதர்ஸுமே வந்து போயிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த பேய் வரலையாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் வந்து கேட்குறான். ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பையனுக்கு வந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அவனை தூங்க வைக்கிறதுக்காக தூங்காமல் சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு வந்து இருந்திருப்பான். அதனால் வந்து நீங்கள் அவனுக்கு வந்து பேய் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் கதை தான். இந்த மாதிரி வந்து ஆயிருக்கும். ஆஃப்டர் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸோ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜிம்மின் ஒரு 1 வீக்குக்கு ஒரு மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிட்டார். ஐயோ கத்துறாங்களே இவங்க வேறு. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போது 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பையன் வந்து இருக்கான். அவனை தூங்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து உங்களோட லைஃப் ஸ்டோரியை வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்போயில வந்து ஜிமினை வந்து உங்கள் பையன் வந்து பார்க்குறான். அப்போ உடம்புல தானே அந்த ஆன்ட்டி வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்து டக்குன்னு பயமுடுத்திடுவார். அவன் பயந்துருவான். ஸோ நீங்கள் ஜிமினை போட்டு அடிக்கிறீங்க. பாவம் பச்சை புள்ள நான் சொன்ன கதையிலே பயந்து போயிருக்கு, இல்லை நீங்கள் வேறு இப்படி பயமுடுத்துங்க. அப்புறம் வந்து என்கிட்ட வரவே மாட்டான், எப்போ பாரு உன்கிட்டே இருக்கான், அம்மா பிள்ளை ஆயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு வர என்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஆன்ட்டிலாம் மரம்லாம் வரமாட்டாங்க, ஆனால் நீ வந்து ஒழுங்காக சாப்பிடாம ஒரு எப்போ பாரு விளையாண்டுட்டு ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஒழுங்காக தூங்காமல் ப்ளே கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஆன்ட்டி வந்து அப்போ உடம்புல வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. உங்கள் பையன் ஐயோ நான் அப்படிலாம் இனிமேல் வந்து பண்ண மாட்டேன், இனிமேல் வந்து அம்மா என்ன சொல்லுதோ அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்டு நடந்துப்பேன், அந்த ஆன்ட்டிலாம் வர சொல்லாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினுமே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஸோ 3 பேருமே பெட்டில் வந்து படுத்துட்டு சிரிச்சுட்டே வந்து அப்படியே வந்து தூங்கிறீங்க. அப்பாடா ஹாப்பி எண்டிங்டா அப்படி இப்படி வந்து பிச்சு கொதறி எப்படியோ வந்து கொண்டு வந்து கொலாப்ஸ் பண்ணி சேர்த்து வந்து 3 பேரை சேர்த்துட்டேன். ஸோ ஐ ஹோப் வந்து இந்த 2 ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் 1 ஷார்ட்டில் வந்து மீட் பண்ணலாம். 1 ஷார்ட் இல்லை மினி சீரீஸ் ஐயோ கோர்ஸ் ப்ரொஃபஸர் 4th பார்ட் ஆன் த வே. ஸோ நாளைக்கு வந்துடும். நேற்று வந்து கொஞ்சம் வேலை அப்படிங்கிறனால தான் நான் வந்து போட முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து போட்டுடுறேன். இன்றைக்கி வந்து இது வந்துடும். நாளைக்கு ஆக்சுவலாக நான் வெளியில் போகிறேன் ஒரு ஈவினிங் டைம், அதுக்குள்ளே வந்துடுவேன். நெட்டு வந்து வெளியில் போனால் கண்டிப்பாக சேமிப்பு வந்து இருக்கும். நாளைக்கு கோஸ்ட் ப்ரொஃபஸர் வந்துடும். இன்றைக்கி வந்து நான் விலாக் வந்து போட்டுட்டு போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். அவோட்டில் வந்து நம்மளோட விலாக் சேனல் ஐடி சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் 1 ஷாட் ஆர் எஃப்எஃப்பில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் வந்து நம்ம சேனல் அபோட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாலியாக வந்து பேசலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. அது வரைக்கும் டாட்டா பாய் பாய், லவ் யூ.